என்னண்ணா இப்படி பண்ணிட்டீங்களேண்ணா. இப்போ ரீசெண்டாக இம்போர்ட்டட் கப்பி வந்து ப்ரீட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியானால கப்பி வந்து வாங்கலாம்னு நினச்சிருந்தேன். அது ஒரு ட்ரஸ்டடான செல்லர்கிட்ட வாங்கணும் அப்படின்னு நினைக்கும்போது ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் மாதிரி தப்பு இருந்தேன் சார். இப்போவே தெரிஞ்சிருக்கோம் நான் யார்கிட்ட வாங்கியிருப்பேன்னு. ஆமாங்க, நம்ம ஃபிஷ் மேக்கர் மாரி அண்ணாக்கிட்ட இருந்து தான் வாங்கியிருக்கேன். அவரை உடன்பிறவா அண்ணன். இந்த பார்சலை பிரிக்கிறதுக்குள்ளே போதும் ஆகிப்போச்சு. ஏன்னா ஒரு பேக்கிங் அந்தளவுக்கு தரமாக பண்ணியிருப்பார். ஏற்கனவே அவர்கிட்ட நான் கல்ச்சர்லாம் வாங்கியிருந்தேன். அந்த நம்பிக்கையில் தான் இப்போவும் வாங்கியிருந்தேன். ஆனால் உண்மையிலே சொல்கிறேங்க, குவாலிட்டிக்கு பஞ்சமே இல்லாமல் சும்மா சூப்பராக வந்து பண்ணியிருந்தார். நான் வாங்கினதுலேயே ரொம்ப காஸ்ட்லியான கப்பீஸில் இது தான் ஃபஸ்ட் டைமு. நம்ம அண்ணன் தானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃப்ளோட்டிங் பிளான்ஸை கொஞ்சம் கொடுத்துருங்கண்ணா அப்படின்னு சொன்னால் மொத்தமாக போட்டு ஹைட்ரலா பிளான்ட்டை மொத்தமாக நம்மளுக்கு அனுப்பி விட்டுட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோய் கப்பீஸ் அதுதான் நம்ம வந்து வாங்கியிருக்கோம். அது எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நீங்களே பாருங்கள். சும்மா செவன்னு ஆப்பிள் கலரில் இருக்குது. ஆப்பிள் செவன்னு இருக்கிறதுல ஸ்ட்ராபெரி மாதிரி சும்மா செவன்னு இருக்குது. கோய் கப்பினாலே நம்ம டாப்பில் இருந்து பார்த்தா தான் சும்மா சூப்பராக தெரியும். எப்படி இருக்குது? தரமாக இருக்கா? இதை வர்றதுக்கு முன்னாடியே நான் 2 நாளைக்கு முன்னாடியே டப்பெல்லாம் செட் பண்ணி வச்சாச்சு. ஃபிஷ்ஷெல்லாம் கண்டிஷன் பண்ணிவிட்டு கரெக்டாக விட்டதுக்கப்புறம் அந்த அண்ணா அடிக்கடி சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், ஃபிஷ்ஷுக்கு நம்ம லைவ் ஃபீட் பண்ணோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க.